வெல்கம் டு டாக்டர் மைக்லீஸ் மியூசிக் தெரப்பி சேனல். இன்றைய பதிவிலையும் செல்ஃப் டிசிப்ளின், செல்ஃப் கண்ட்ரோல் என்ற தலைப்பில் சில செய்திகளை நம்ம பகிர்ந்துக்கலாம். நம்மளோட எமோஷன்ஸ் நம்மளோட பிஹேவியரை எந்த அளவுக்கு சிறப்புப்படுத்தும், அதே சமயத்தில் அது எந்த அளவுக்கு நம்மளை பீலிட்டில் பண்ணும் என்ற ரெண்டுமே நம்மளோட எமோஷன்ஸ் நம்மளை செய்யும். ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ நம்மளை யாராவது இக்னோர் பண்ணுறாங்க அப்படின்னு சொன்னால் டு நாட் பி பாதர் அபவுட் இட். அப்போ என்ன செய்யணும்? இக்னோர் பண்ணுறாங்க, நம்மளுடைய வார்த்தைகளை ஒருத்தர் எடுக்கலை, நம்மளுடைய நடவுட பாவனை ஒருத்தர்களுக்கு என்ன ஏற்படவே இல்லைன்னா யூ கோ இன் யுவர் சேம் லைன், டு நாட் பாதர் அபவுட் தெம் டு அக்செப்ட் யுவர் ஆக்ஷன்ஸ் அப்படின்னு நம்ம சிலவங்களுக்கு சொல்லி தருவோம். அது எதுக்கு? சாதாரணமாக ஒருத்தர் நல்ல பழக்க வழக்கங்களை வச்சுருக்கிறாங்க, சிறப்பாக இருக்கிறாங்க, பிகாஸ் ஆஃப் என்வி அண்ட் ஜெலஸ் தேர் டசன்ட் வாண்ட் டு இன்ட்ராக்ட் வித் தெம். இது எப்படி நடக்கும்னு கேட்டால், வகுப்பறையில் இருக்கும்பொழுது ஒரு 8ஆம் கிளாஸ் இல்லை 9வது வகுப்பு படிக்கும்பொழுது ஒரு பொண்ணு இல்லை ஒரு பாய் ஆர் கேர்ள் அவங்க ஃபஸ்ட் ரேங்க் வாங்குறாங்க, நல்ல மார்க் வாங்குறாங்க, தமிழ் பரீட்சை சிறப்பாக எழுதுகிறாங்க, கணக்கெல்லாம் ஜஸ்ட் லைக் தட் போடுறாங்க அப்படின்னா உடன் இருக்கிற மாணவர்களுக்கு அவங்கள எப்படியாவது அந்த ஃபஸ்ட் ரேங்க் வாங்குகிற பொண்ணோ பையனோ அவங்கள பீலிட்டில் பண்ணணும், அவங்களோட நம்ம பேசாமல் இருக்கணும், அவங்கள நம்ம இக்னோர் பண்ணணும் அப்படின்னு நினைப்பாங்க. அதுக்காக அந்த வகுப்பில் முதல் மதிப்பெண் வாங்குகிற அந்த ஸ்டூடெண்ட்டு அதை பாதர் பண்ணிக்க வேண்டாம். யூ கேன் கண்டினியூ டு மூவ் ஆன் யுவர் சேம் லைன். நல்லபடியாக சிறப்பாக படிக்கலாம், ஹோம்ஒர்க் அசைன்மெண்ட்டு அதெல்லாம் கரெக்டாக பண்ணிட்டு வரலாம், அப்புறம் ரெக்கார்ட் நோட் இருந்தால் அதெல்லாம் சரியாக பண்ணிவிட்டு யூ கண்டினியூ டு பி இந்த ஃபஸ்ட் லைன். டாப் லெவலுக்கு வரத்துக்கு டாப் நம்பர் 1 இந்த கிளாஸ் அப்படின்றத நம்ம தொடர்ந்து செய்யலாம். ஆனால் பாக்கி உள்ளவங்களுக்கு அந்த இடத்துக்கு வரணும்னு ஆசையாக இருக்குது, அதுக்கு உண்டான வேலையை அவங்க செய்யலைன்னு சொன்னால் அந்த இக்னரன்ஸ் என்ன நம்ம அதை கன்சிடர் பண்ண வேண்டாம். ஆனால் அதே நேரத்தில் அந்த வகுப்பில் சரியாக கணக்கு போட மாட்டாங்க. எப்பொழுதும் ஒரு 40 மார்க் வாங்குறதுக்கு அவங்களுக்கு என்னைப்படி கஷ்டப்பட்டு தேடி கண்டுபிடிச்சி 40 மார்க் வாங்கணும். எல்லா சப்ஜெக்ட்டுமே அது உண்டு. அப்புறம் தமிழ் பாடம்னு சொன்னால் அதில் கிராமர் எழுதி மார்க் வாங்கலாம், பொருள் கூறு அதில் மார்க் வாங்கலாம் நினைப்பாங்களே தவிர ஒரு செய்யுளுக்கு பதவுரை பொழிப்புரெல்லாம் எழுதி மார்க் வாங்கணும் அப்படின்னு நினைக்க மாட்டாங்க. த சேம் கேஸ் அப்ளிகபிள் இன் அதர் லாங்குவேஜஸ் ஆல்சோ. அந்த அடிப்படையில் பார்க்கும்பொழுது அவங்க கொஞ்சம் வித்தியாசமாக நடந்துக்கிறாங்க, வகுப்பறையில் சரியான பிஹேவியரை எக்ஸ்பிரஸ் பண்ணலைன்னா அவங்கள நம்ம நிச்சயமாக என்ன பண்ணலாம்? இக்னோர் பண்ணலாம். அதுபோல் பிஹேவியர் வச்சுருக்கிறவங்கள அவங்களையும் இக்னோர் பண்ணினா கூட நம்ம என்ன செய்யணும்? கூட இருந்து பேசி பழகி, அம்மா நீ நடந்துக்கிறது சரியில்லை, நீ நான் 100க்கு 40 மார்க் தான் வாங்கியிருக்க, அதனால் யூ கேன் நாட் ஷோ யுவர் செல்ஃப் லைக் திஸ். 99 வாங்கினாலே இப்படி காட்டக்கூடாது, அமைதியாகவும் பண்போடவும் மரியாதையாகவும் நடந்துக்கிறோம் வகுப்பில் அப்படின்னு அவங்களுக்கு எடுத்து சொல்லலாம். இது ஒரு வகுப்பறையில் 10 அல்லது 12 வயது இருக்கிறவங்களுக்கு இப்படி எடுத்து சொன்னால் வாய்ப்பு தான் சரியானதாக இருக்கும். மோரோவர் அவங்களுக்கு எப்படி இருக்கணும்னு தெரியாது நம்ம அசியூம் பண்ணிக்கிட்டு ஸோ வீ கேன் கிவ் தி பெட்டர் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸோ கரெக்ஷன்ஸோ எல்லாம் கொடுக்க முடியும். த சேம் கேஸ் டஸ் இட் பாசிபிள் டு டூ இட் வித் ஒரு 30 வயசு லேடியோ 30 வயசு மேலுக்கோ நம்ம இதை சொல்ல முடியுமா? சொன்னாக்கா அவங்க அதை எடுக்க மாட்டாங்க. அந்த 9ஆம் கிளாஸ் படிக்கிற பொண்ணே அதை எடுக்குமான்னு நமக்கு தெரியாது. தே வில் சிம்பிளி இக்னோர் தி அதர் ஃபர்தர் கைடன்ஸ் இன் தேர் ஆக்டிவிட்டீஸ். ஆனால் ஒரு 30 வயசில் இருக்கிற ஒரு லேடி அவங்கக்கிட்ட இருக்கிற நெகட்டிவ் பிஹேவியர்லேருந்து வெளியில் வரணும்னு சொன்னால் அப்போ அவங்களுக்கு என்ன பண்ண முடியாது? அதுலேருந்து அதை எடுத்துக்கவே முடியாது. நம்ம சொல்கிறது சரின்னு அவங்களால மனப்பூர்வமாக ஒத்துக்க முடியாது. அப்போ என்ன செய்யும்? இன்ஸ்டட் தே வில் ஸ்டார்ட் க்ரையிங். எதுக்கு அப்படின்னா, ரொம்ப நம்ம மெச்சூர்டாக இருக்கோம்னு சொன்னால் யூ ஷுட் நாட் க்ரை இன் ஃப்ரண்ட் ஆஃப் அதர்ஸ். தட் வில் மேக் யூ டு ஃபீல் வீக். நம்ம ரொம்ப நம்ம மனசு சஞ்சலப்படுறதுன்றத நம்ம திறமைசாலி குறைவாக இருக்கும், வீக்காக இருக்கும், மனம் உறுதியாக இல்லை அப்படின்னு நம்ம வெளியில் காட்டிக்க வேண்டிய ஒரு கட்டாயம் வந்துடும். அதனால் எப்போ என்ன பண்ணணும்? எங்கேயான வருத்தமாக இருக்குது அப்படின்னு சொன்னால் யூ க்ரை யுவர் செல்ஃப். அழக்கூடாதுன்னு சொல்ல வரத்துக்கு இல்லை, அழுதா எமோஷ்னலாக என்ன இருக்கும்? அந்த ஸ்டாக்னேஷன் இருக்குமே, அந்த ஸ்டாக்னேஷன் போகும். அதே சமயத்தில் மனது இறுக்கமெல்லாம் தளர்ந்து போகும். ஆனால் யூ க்ரை இன் யுவர் சாலிட்யூட். அமைதியாக தனியாக யாருமே இல்லாமல் ஒரு அறையில் இருக்கும்பொழுது அப்போ அழுது உங்களுடைய எமோஷ்னல் இம்பேலன்ஸ்லாம் இருக்குது இல்லையா, அழுதுட்டா தேவையில்லை அப்படின்னு அந்த மனம் உடைஞ்சு போகிறதுன்னா கூட மனசு பூர்த்தியாக தனிமையில் இருந்து வருத்தப்பட்டுக்கிட்டு அப்புறம் உங்களை சுதாரிச்சுக்கிட்டு யூ கேன் கோ அதர் சைட் அப்படி பண்ணலாம். ஸோ அதனால் க்ரையிங் இஸ் நாட் எ மிஸ்டேக். இட் ஷுட் நாட் பி யூ ஷுட் நாட் எஸ்டியூ தட். பட் ஆனால் இன்ஸ்டட் யூ கேனாட் க்ரை இன் ஃப்ரண்ட் ஆஃப் அதர்ஸ். தட் வில் மேக் யூ டு ஃபீல் வீக். Instead, you can cry
இன் சாலிட்யூட். தனியாக இருக்கும்பொழுது உங்களோட எமோஷனை நம்ம வந்து வெளிப்படுத்திக்கலாம். அதே மாதிரி தான் சில நேரத்தில் நம்மளுக்கு ரொம்ப சிரிப்பு வருது, சந்தோஷமாக இருக்கும், நிறைய விஷயங்களை சிறப்பாக செய்துக்கிட்டு வரோம் அப்படின்னா கூட அப்போ கூட என்ன பண்ணலாம், எல்லாம் 2 பேரோட அதை பகிர்ந்துக்க முன்னாடி, நாட் இன் ஃப்ரண்ட் ஆஃப் அதர்ஸ், பட் யூ கேன் என்ஜாய் யுவர் செல்ஃப் இன் சாலிட்யூட். சாலிட்யூட் தனியாக இருக்கும்பொழுது நம்ம இதெல்லாம் பண்ணோம்னா நம்ம சிறப்பு சொல்லி நம்மளோட என்ன செல்ஃப் கான்ஃபிடென்ஸை என்ஹான்ஸ் பண்ணிக்க முடியும். அதுபோல் அழுதாலும் நம்மளுக்கிட்ட சில நேரத்தில் ரொம்ப சிறப்பு வருது, சிரிப்பாக வருது, இப்போ லாஃபிங் சுச்சுவேஷன் இருக்குது, மகிழ்ச்சியாக இருக்கோம்னு சொன்னால் அப்போ கூட நம்ம சாலிட்யூடில் இருந்து மகிழ்ச்சி இருக்கோம்னு சொன்னால் அந்த நேரத்தில் கண்கள்லேருந்து நீர்த்துளிகள் வழிந்து ஓடுவதை தவிர்க்க முடியாது. ஏன்னா ரொம்ப சந்தோஷமாக இருந்தாலும் உடனடியாக என்ன பண்ண முடியும், மனசு அந்த அடுத்த பேலன்ஸ்க்கு வந்துட்டு கீழ் லெவலில் இறங்கி அது தன்னையே வருத்தப்படுத்திக்க வச்சுக்கும். ஸோ எமோஷ்னலாக மெச்சூர்டாக இருக்கணும் அப்படின்னு சொன்னால் யூ ஷுட் ஷோ யுவர் செல்ஃப். அதனால் எப்போவும் ரொம்பவுமே நம்ம என்ன பண்ண முடியாது, அழுகி அடுக்கிண்டே இருந்தாக்க ஒரு நேரத்துக்கு அழுகிய அடக்கி வைக்கிறது, கண்ட்ரோல் பண்ணிக்கிறது அப்படின்னு நம்ம சொல்லிட்டு இருந்தா ஒரு நேரத்துக்கு அப்புறம் நம்மளுக்கு எந்த உணர்ச்சிகளையும் வெளியில் காட்ட முடியாதபடி போயிடும். அது வந்து நாட் இமீடியட்லி ஒரு 2 மாதம் அழலை அப்படின்னா அது நடக்காது. அழறதுன்ற அந்த விஷயத்தையே தொடர்ந்து நிறுத்திட்டோமான ஒரு ஸ்டேஜுக்கு அப்புறம் நம்ம இப்போ அழணுமா சிரிக்கணுமா, டஸ் திஸ் சுச்சுவேஷன் வாரண்ட்ஸ் கிரையிங் அப்படின்னு நம்மளை நம்ம கேட்டுக்க வேண்டிய ஒரு கட்டாயத்துக்கு வந்துடும். ஏன்னா அழுகை என்பது மறந்தே விட்டது அப்படி ஆகிடும். அதனால் அழுகையை பேலன்ஸ் பண்ணணும்னு சொன்னால் ரொம்ப ஃப்ரீக்வெண்ட்டாக சிரிக்கிறதுக்கு தெரிஞ்சுக்கணும். ஒரு சின்ன குழந்தையோட கண்ணுக்கு கண் பார்த்து கண்ணுக்கு எதிர உட்காந்து சில ஜோக்கெல்லாம் காமெடியெல்லாம் பேசி அந்த குழந்தையோடு சேர்ந்து நாமும் சிரிக்கும் பொழுது என்ன ஆகும்னு கேட்டால் இந்த எமோஷ்னல் இம்பேலன்ஸ், எமோஷ்னலை எப்படி என்ன மெச்சூர்டாக காட்டிக்க முடியும், ஹவு வி கேன் ஷோ அவர் செல்ஃப் ஆஸ் எமோஷ்னலி மெச்சூர்டு பர்சன் அப்படி காட்டிக்கணும்னு சொன்னால் பாடியில் இருக்கிற எல்லா என்ன டாக்ஸின்ஸ் அதாவது அமிலங்களும் கண்ட்ரோலில் இருக்கணும். அப்போ அது மாதிரி இருக்கும்போது ரொம்ப தொடர்ந்து சிரிச்சுக்கிட்டு இருந்தா குட்டி பசங்களோட சேர்ந்து நாமும் பிள்ளைங்களா இருந்து சிரித்துக்கிட்டு இருந்தோமான நம்மளுக்கு என்ன கிடைக்கும்னு கேட்டால் பாடியில் ஆக்சிடோசின் லெவல் அதிகமாகும். ஆக்சிடோசின் அதிகமானால் பாடியில் இம்யூன் சிஸ்டம் என்ன பெருகும். இம்யூன் சிஸ்டம் சிறப்பாக இருந்ததுன்னா நோய் எதிர்ப்பு சக்தி நம்மளுக்கு கட்டுப்பாட்டில் இருக்கும். ஸோ அந்த அடிப்படையில் தொடர்ந்து சிரித்துக்கிட்டு இருக்கிறது, சிரிக்கணும், சந்தோஷமாக இருக்கணும், நீ சிரித்து வாழ பழக வேண்டும். மற்றவர்கள் நம்மை பார்த்து சிரிப்பதை காட்டிலும் நம்மளே சிறப்பாக சிரித்து நம்மளோட உணர்வுகளை வெளியில் கொண்டு வந்து நிதானப்படுத்தணும் அப்படின்றத மனசுக்குள்ளே வாங்கிக்கணும். தொடர்ந்து இதுபோல் எமோஷ்னல் இம்பேலன்ஸ் வராமல் இருக்கிறதுக்கு என்னெல்லாம் செய்யணும் அப்படின்ற சில டிப்ஸை வரப்போகிற பகுதிகளில் பார்க்கலாம். தேங்க்ஸ்.